ஹலோ கைஸ், இன்னைக்கு சாட்டர்டேனா நம்ம ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ணுவோம். சண்டே சாட்டர்டேவே நம்மளோட கான்செப்ட் இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறதும் ஒரு பேப்ளேட் தான். அதுவும் பேப்ளேட் எக்ஸ்ல இருந்து ஒரு பேப்ளேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை தான் இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த பேப்ளேட் இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ பிளேட் கிங் பேஸ் கிட்ட இருந்து வாங்கின ஒரு பேப்ளேட் எக்ஸ் பே தாங்க. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த பேப்ளேட் ரொம்ப சீப்பஸ்டான பேப்ளேட். பட் இருந்தாலுமே சமாளித்து நிற்கக்கூடிய அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பேப்ளேடை எங்கே வாங்குறது? அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து வாங்குறத விட இந்த சைட்டில் இருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். நான் அப்படி தான்ப்பா வாங்கிட்டு இருக்கேன், ஏன்னா எனக்கு அது பெட்டர் ஆப்ஷனாக தெரிஞ்சு. அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ டைலாக் சொல்லி வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்க்குள்ளே எந்த பேப்ளேட் இருக்குதுன்னு கெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறான்னு பார்ப்போம். என்ன ப்ரோ, தமிழ்ல கொட்டலத்தில் இந்த பேப்ளேட் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேப்ளேட் கெஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? பார்த்து ஜோக்கர் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆமாம்ல, பேரையும் போட்டாச்சு, தமிழ்ல டைட்டிலையும் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்னடா கெஸ் பண்ணுறது? ஐயோ, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பேப்ளேட்னு சொல்லிட்டு போயிருங்க என்னோட ஆசைக்காண்டி. ஸோ கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். லேடி ட்ரிப். இதுக்கு முன்னாடி டக்காரட்டோமி இல்லாமல் இந்த டிராகன் பேப்ளேட், சாதா டிராகன் இல்லைங்க, கொபால் டிராகன் சொல்லுவாங்க, இதை அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 தான் வந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே ஒரிஜினல் டக்காரட்டோமி பேப்ளேட்கே இவன் டஃப் கொடுத்தான் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. என்ன ப்ரோ சும்மாலாம் சொல்லாத ப்ரோன்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் மேலே ஒரு லிங்க் வருது பார்த்தீங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள், இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பேப்ளேடாக இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியும். பட் இருந்தாலும் எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, என்னடா ஒரு ஃபேக் இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவுக்கு இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறேன் இந்த பேப்ளேட் இருக்குதா அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, போயிடலாம் வீடியோக்குள்ள. ஓபன் பண்ணிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. பேப்ளேட் எக்ஸ் லான்ச்சரு, அதுவும் வைண்டர் லான்ச்சர்னு சொல்லுவாங்க, ரிப்கார்ட் லான்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு வைண்டர் வேறு கொடுத்துருக்காங்க, ரிப்கார்ட் வயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு செம்ம குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லாங்க. ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது, ஃபேக்குன்னு எந்த விதத்துலையும் சொல்லவே முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரிஜினல் லான்ச்சர் எப்படி இருக்கும்னா, இதுதான் ஒரிஜினல் லான்ச்சர். ஸோ இது வந்து ஒயிட் வேரியண்ட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பிளாக் வேரியண்ட்டில் தான் எக்கச்சக்கமாக டக்காரட்டோமி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பேப்ளேட்ஸ்க்குமேவும். ஸோ பிளாக் வேரியண்ட் இப்போதைக்கு இந்த ரூமில் இல்லை, அது அந்த பக்கத்து ரூமில் இருக்குது. நான் பக்கத்தில் எடுத்துகிட்டு வரல, அதனால் இப்போ இதை வச்சு கம்பேரிசன் பண்ணுவோம். இந்த ரெண்டு லான்ச்சரோட பவரையும் நம்ம அடுத்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா இது ரெண்டுமே வேற கண்டென்ட்டு. ஒரிஜினல் பவராக இருக்குதா ஃபேக் பவராக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் வின் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. பேப்ளேடில் என்ன தான் ஈக்குவலாக டக்காரட்டோமிக்கு நிகராக நிற்கிற மாதிரி ஒரு பேப்ளேடை பண்ணாலுமே, பட் லான்ச்சர்னு வரும்போது உள்ளே இருக்க மெக்கானிசம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறும். அண்ட் பவர்ஃபுல் லான்ச்சர் எதுங்கிறத கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரோ, நீ கண்டென்ட் மாதிரி வேற எங்கேயோ போயிட்டு இருக்க ப்ரோ. ஸோ இப்போ தான் நம்ம மெயின் ஐட்டத்துக்கு வர போகிறோம். ஓப்பன் பண்ணுவோம் மறுபடியும். ஸோ ஃபினிக்ஸ், சோர் ஃபினிக்ஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஃபினிக்ஸ் விங் அப்படின்னு கூட ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட். ஃபினிக்ஸ்லேயே ஒரு ஹெவியஸ்ட் அட்டாக் டைப் பேப்ளேட். பார்க்குறதுக்கு விக்ட்ரி வால்ட்ரியை கூட லேயர் மாதிரியே இருக்கும். சரி, நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மிச்ச விஷயத்தை அப்புறமா பேசலாம். ஓப்பன் பண்ணுவோமா? ஓகே, ராச்சட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் கலரில் பார்க்குறதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, டிரான்ஸ்பரண்ட் ரெட் கலர்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் டைப் டிப்பு, வித்தியாசமான பிட்டு கொடுத்துருக்காங்க. டிப்புன்னு இல்லை, பிட்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ வேறு மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி பிட்டு நம்மக்கிட்ட இது வரைக்கும் இருந்ததே இல்லை. ஸோ இது வந்து அக்ரெசிவான அட்டாக்கை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அட்டாக் டைப் தான், சத்தியமாக அட்டாக் டைப் தான். அதுக்கப்புறம் மெயினாக இருக்க ஆளை தூக்க போகிறோம். ஸோ கவருக்குள்ளே கவர்றோம், செம்ம நல்ல பேக்கிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேப்ளேடை ஓப்பன் பண்ணும்போது தனி வருகிற ஃபீல் தாங்க, அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக தான்ப்பா இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் வெயிட்டு மெட்டலில் செஞ்சதுனால வெயிட்டு தாறுமாறாக இருக்குது. ரெட் கலர், ரெட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எல்லோ கலரில் ஒரு கோல்டு கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பேப்ளேட் வந்து க்ளோஸியாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபினிக்ஸ் பார்த்தீங்களா உள்ளே வேறு மாதிரி இருக்குல்ல. ப்ரோ, நீ கவரே ஓப்பன் பண்ணல ப்ரோ. இருந்தால் ஓப்பன் பண்ணுறேன் ப்ரோ, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். பொறுமையாக ஓப்பன் பண்ணுவேன், செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அழுங்காமல். ஸோ உள்ளேருந்து எடுக்க போகிறோம். செம்ம கூலாக இருக்குது கைஸ். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இந்த ரெட்டு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கனால
பேட்டில் பண்ணும்போது இந்த பெயிண்டெல்லாம் டெஃபினெட்லி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிட்டு இங்கிட்டு பேந்துட்டு போகும். ஆல்ரெடி இங்கே லைட்டாக போயிருக்க மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மிஸ் பெயிண்டிங்காக இருக்கும். பட் டக்காரோட்டமியில் பெயிண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்கும். ஆனால் ஃபேக் பீபிள்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காது. அண்ட் மேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டக்காரோட்டமிக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அது டக்குன்னு பார்த்தா யாரும் ஃபேக் பீபிள்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஃப்ளேம் பிராண்ட்னு சொல்ல மாட்டாங்க. பட் உண்மையிலே செம்ம ஒர்த்தான பீபிள்னு தான் சொல்லலாம். ஸ்க்ரூ டைப் வச்சு தான் ஒரிஜினல் ஃபேக்காக அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கண்டுபிடிக்கிறது. பட் டக்காரோட்டமியில் அப்படி இருக்காது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இதோட உருவம் பார்க்குறதுக்கு கரெக்டாக விக்ட்ரி வால்ட்ரேக்கு எந்த உருவத்தில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. விக்ட்ரி வால்ட்ரேக்கோட லேயர் பார்த்தீங்களா, இந்த லேயரை பார்த்தீங்களா, எந்த வித்தியாசமே இல்லை. இங்கே ஒரு ஸ்பைக் இருக்கா, இங்கேயும் ஒரு ஸ்பைக் இருக்கும். இங்கே ஒரு ஸ்பைக் இருக்கா, இந்த இடத்துல அதே மாதிரி கீழே இங்கனக்குள்ளேயே ஒரு ஸ்பைக் இருக்கும். இந்த கார்னரில் ஒரு ஸ்பைக் இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்பைக் இருக்கா. ஸோ விக்ட்ரி வால்ட்ரேக்கை மென்ஷன் பண்ணுற விதமாக இந்த பேப்ளேடுக்கு எந்த மாதிரி பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி 1 2 3 கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 1 2 3. ஸோ விக்ட்ரி வால்ட்ரேக்கோட சின்ன ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த கலர் தான். ஒரு ரெட் அண்ட் கோல்ட் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து பேப்ளேடை வந்து ஒரு யூனிக்கான பேப்ளேடாக, டிஃப்ரெண்ட்டான பேப்ளேடாக, கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே அது எனக்கு வேணும்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கலரில் கொடுத்துருவாங்க. இது உண்மையிலேயே செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஓகேப்பா, இவ்வளோதான் பார்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மெர்ச் பண்ணி போட்டு அதாவது ஒன்று சேர்த்து போட்டு பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். இது பவர்ஃபுல்லாக இருக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ உள்ளே வச்சாச்சு, ரொட்டேட் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, லாக் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. செம்ம டைட்டாகவே இருக்குது. இப்போ தான் பேப்ளேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்பா. தாறுமாறாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக சேர்த்துட்டு பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருக்குது. குறைய சொல்ல முடியாத அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டேடியத்தை எடுத்து லான்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஸ்டேடியத்தை ரெடி பண்ணிட்டோம், இப்போ லான்ச் பண்ண போகிறோம். அவங்க கொடுத்த லான்ச்சர்லேயே இது பவர் எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு டெமோ லான்ச் விட்டு பார்ப்போம் எப்படி சுற்றுது அப்படிங்கிறது தெரியும். 3 2 1 அடிச்சு. வாவ், செம்மையாக இருக்குங்க. செம்ம ஸ்பீடு, அட்டாக்கில் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் செம்மையாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆப்போனன்ட் பேப்ளேடோட சண்டை போட்டு பார்த்தா தான் இது அந்தளவுக்கு பவராக இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம கொபால் ட்ராகன் கூட சண்டை போடுவோமா, இல்லை கொபால் ட்ராகன் லெஃப்ட் சைட் பேப்ளேட், ரைட் சைட் பேப்ளேட் எடுத்து சண்டை போடலாம். ஸோ டிரான்ஸ் வார் எடுத்து இப்போதைக்கு ஒரு லான்ச் விடலாம். இது வந்து ஒரிஜினல் டக்காரோட்டமி. ஸோ லான்ச் விட்டு பார்ப்போம். என்ன விழுகலை, நான் எப்படி விழுந்துருக்கணுமே. சீரியஸ்லி கைஸ், இவன் விழுந்துருக்கணும். ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுப்பானா? ப்ரோ ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுத்துரு. நீ மாஸ்க் காட்டிடுவ ப்ரோ. பேப்ளேட் எக்ஸில் யாருமே ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுத்ததில்ல ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, ஸ்டாண்டிங் பொசிஷன் கைஸ், என்னால் நம்பவே முடியல. ஐயோ, கீழெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையில தரமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே ஃபஸ்ட்டு லான்ச், இந்த பேப்ளேடை வச்சு ஃபஸ்ட்டு லான்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன் கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. இது உண்மையிலே சரித்திரத்தில் குறித்து வைக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் வார்டு எடுத்து லான்ச் பண்ணி பார்த்துடலாம். ஒரே ஒரு சிங்கிள் லான்ச் தான். ஸோ லான்ச் பண்ணலாமா? 3 2 1 அடி. ஆனால் குய்யால அவன் லான்ச் ஆகலடா. நில்றா. ஐயோ, இப்படி இருக்க பயமாக இருக்கே. ஃபேக் லான்ச்சர் ஒழுங்காக லான்ச் ஆயிடுச்சு. டக்காரோட்டமே மொக்க வாங்கிருச்சு. வை திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ கைஸ் லான்ச் பண்ணலாமா? 3 2 1 அடி. ஓ ப்ரோ, ட்ரான்ஸ்போர்ட் ப்ரோ, டக்காரோட்டமி ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சு? ஐயோ கைஸ், வெறித்தனம் பண்ணிடுச்சு. இது ஒரு டெமோ லான்ச். மேபி லக்கில் கூட ஜெயிச்சிருக்கலாம், தெரில. ஆனால் சம்பவம் ஜெயிச்சுட்டான். எப்படி ஜெயிச்சுன்னு எனக்கு தெரில. எனிவேஸ் கைஸ், உண்மையிலே ஒரு பவர்ஃபுல்லான பேப்ளேட் தான். மாசாக இருக்குது பார்க்குறதுக்கேவும். ப்ரோ ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேப்ளேட் எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும்னு சொல்லவே இல்லையே. ஸோ அதை கிளைமாக்ஸை சொல்லிட்டேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் இப்போ சொல்கிறேன். இந்த பேப்ளேட் வந்து நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேட் எக்ஸ் பேஸ் எல்லாம் இந்த ஃபேக்கான ஃப்ளேம் பிராண்ட்லாம் பிளேட் கிங் பேஸ் கிட்ட இருந்தால் வாங்குவேன். அது வந்து அமேசான்லையும் ஃப்ளிப்கார்ட்லையும் இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபா 150 ரூபா அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஷிப்பிங் சார்ஜஸ் சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ராவும் வரும். ஆனால் அவங்களுக்குன்னே சொல்லிட்டு ஒரு தனி வகையான வெப்சைட் இருக்குது, பிளேட் கிங் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 499க்கு இந்த ஒரு பேப்ளேடை கொடுக்குறாங்க. அங்கே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் பேப்ளேட் இருக்குது. நீங்கள் ஈஸியாகவே அங்கே வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த சைட்டில் இருந்து வாங்குற அஃபோர்டபுளாக தான் தெரிஞ்சு, அதனால நான் அங்கே இருந்தால் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தும் நம்ம ஒரு பேப்ளேட் வாங்கியிருக்கோம். அந்த பேப்ளேடோட அன்பாக்சிங்கை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ப்ரோ அதுவும் பேப்ளேட் எக்ஸ் தானே? இல்லை ப்ரோ, இல்லை, அது பெஸ்ட்டு பேப்ளேடு தான். நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு கேட்கலாம். பட் இன்னும் என்னோட கலெக்ஷனில் இல்லாத சில பேப்ளேட்ஸ் இருக்குது. பெஸ்ட் பேப்ளேட்ஸ்லேயும் நம்ம அந்த பேப்ளேட்ஸ் தான் வாங்கியிருக்கோம். அதுவும் ஒரு டிபி பேப்ளேட். நிறையா தடவை அந்த கமெண்ட்டை நானே பார்த்துருக்கேன். ப்ரோ ரீசெண்ட் டைம்லேயே சொல்லியிருக்காங்க இந்த பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ணுங்கள். நீங்கள் அதை அன்பாக்சிங்கே பண்ணல ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க.
நானும் யோசிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு ஆமால நம்ம ஏன் இதை பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ணாமல் இருக்கோம், ஏன் மறந்துட்டோமா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் நம்ம அந்த பேப்ளேடை அன்பாக்சிங் பண்ண போகிறோம் நாளைக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அந்த பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடியான அன்பாக்சிங் வீடியோ, பேட்டில் வீடியோ, எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோலாம் பண்ண போகிறீங்களா? நாங்கள் எங்கே ப்ரோ பண்ணுவோம் அப்படி இல்லை, அப்புறம் நான் பண்ண போகிறேன்னு சொல்லுறது தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. எனிவேஸ் கைஸ், see you next video. This is crafted by Dabba Manda. Tada guys.